அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஷாலாட்சிக்கிட்ட பேசுகிற ஆதிகுணசேகரன் தப்பு செய்யாத மனுஷன் யாருமே இல்லை, தப்பு எல்லாரும் தான் செய்வாங்க, ஆனால் அந்த தப்பை உணர்ந்தவனுக்கு ஜெயிலில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட என்னை பெத்த தாயை வெறுக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு வாழணுன்ற ஆசை வந்திருக்கு. என் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்க என்னை பார்த்தாலே ஜென்ம விரோதி மாதிரி பார்க்குறாங்க. நீயும் அதே மாதிரி தான் என்னை பார்க்குறேன்னு விஷாலாட்சிக்கிட்ட சொல்கிறாரு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதை நான் சுயநலத்துக்காக செய்யலை, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தன்னை நியாயப்படுத்திக்கிறாரு. குணசேகரன் பிறந்தான், குடும்பத்துக்காக நல்லது செஞ்சான் அப்படின்ற சந்தோஷத்துல நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பேசுறது நமக்குள்ளேயே இருக்கட்டும், யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி விஷாலாட்சியை கேட்டுக்கிறாரு. இதை கேட்ட விஷாலாட்சி ரூமை விட்டு வெளியே போயிட்டு கதறி அழுறாங்க. அதே சமயத்தில் தர்ஷனும் பார்கவியும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. ஞானம் அவங்கள பார்த்து எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கிச்சன்லேருந்து வர ரேணுகா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஞானத்துக்கு பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேணுகாவும் நந்தினியும் தர்ஷனை தனியாக கிச்சனுக்கு கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. அதுக்கு தர்ஷன் இன்னும் 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரத்துக்குள்ளே அம்மா கண்ணை திறந்துருவாங்கன்னு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஆனால் ரேணுகா சொல்கிறாங்க, மெதுவாக பேசுங்க, அந்த ஆளுக்கு கேட்டுற போது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷாலாட்சிக்கிட்ட ரேணுகா கேட்குறாங்க, மேலே கூட்டிகிட்டு போய் என்ன சொன்னார், மன்னிப்பு கேட்டாரா இல்லை கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஷாலாட்சி பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிறாங்க. உடனே நந்தினி அந்த பேச்சை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் தர்ஷன் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நந்தினி, நீ திரும்பவும் இப்போ போனால் உங்களுக்கு சந்தேகம் வரும், அதனால் நான் ஒரு நாடகம் போடுறேன் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க. அவங்க ஹாலில் மீனாட்சி அம்மா படத்துக்கு முன்னாடி நின்று எங்கள் அக்காவை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை பார்த்தா கதிர் ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரேணுகா அக்காவோட உடல்நிலை மோசமாயிடுச்சு அப்படின்னு போய் சொல்கிறாங்க. ஈஸ்வரி அப்போ வீட்டுக்கு வர போகிறாங்க. ஆதிகுணசேகரனோட அடுத்த திட்டம் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.